السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أحاط بكل شيء علما وجعل لكل شيء قدرا وأصبح على الخلائق من نعمته السترا. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العزيز الحكيم. صدق الله العلي العظيم. وقال محمد رسول الله صلى الله عليه وسلم: عالم عامل وعلم يدعى كبيرا في ملكوت السماوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய அவர்களுடைய உயர்ந்த தோழர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானாக. மதிப்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்தை அனைத்து வஸ்துக்களையும் படைத்ததன் காரணம் என்பது அவனை வணங்குவதற்காக மட்டும்தான். அம்மா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்றான், நாம் மனிதர்களையும் ஜின்னத்தையும் படைத்தது அவனை வணங்குவதற்கன்றி வேறு எதற்காகவும். அதே போலதான் மற்ற எல்லா படைப்பினரும், அந்தந்த படைப்பினர்களுக்கு ஒரு சின்ன அணுவுக்கு கூட ஒரு வேலை இந்த உலகத்தில் உண்டு. சின்ன அணுவுக்கு கூட ஒரு வேலை இருக்கின்றது. வேலை இல்லாத எந்த ஒரு படைப்பினமும் இந்த உலகத்துல கிடையாது. ஏதோ ஒரு பர்பஸ் அதுக்கு, ஏதோ ஒரு பர்பஸ் அதுக்கு. அந்த மாதிரி மனிதர்களுக்கான பர்பஸ் என்ன விஷயத்திற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த இடத்துல இவ்வாறு சொல்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? தன்னுடைய பிரதிநிதியை படைக்கிறேன், என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன். அப்பொழுது மலக்குமார்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். யாரா, நாங்கள் உன்னை புகழ்கின்றோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றோம். நீ நில்லுனா நிற்கிறோம், ருக்கு செய்யினா ருக்கு செய்கிறோம். இப்படி ஒரு படைப்பினங்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எதற்காக ஒரு பிரதிநிதி, எதற்கு படைக்கணும்? அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் இன்னி அலமும் மாலா தஅலமுன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹ் அப்பொழுது கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் இஷாரா செய்தான், இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் எல்லா விளக்கத்தையும் சொன்னார்கள். மலக்குமார்கள் சொல்லல். அவர்கள் சொன்ன வசனத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். காலு, அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். முதல்ல மலக்குமார்களை அல்லாஹ் கேட்டான். அவர்கள் யாரும் அதற்கான பதில் சொல்லல. பாரா இதை தான் சொன்னாங்க, நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர்த்து எங்களுக்கு எந்த ஒரு ஞானமும் கிடையாது, நீ அனைத்தையும் அறிந்தவனும் நுட்பமானவன் அப்படின்ற அந்த வசனம் தான் அர்த்தம் முடியுது. இந்த வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் என்ன விஷயத்தை கேட்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கான பதிலை சொன்னார்கள். முதலில் கல்வி என்பது அல்லாஹ்வுக்குரியது. கல்வி என்பது அல்லாஹ்வுக்குரியது. எல்லா விதமான ஞானங்களையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கின்றான். எல்லாருக்குமே எல்லா விதமான ஞானங்களும் கிடைக்கிறது.
ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிலேயோ மற்ற உயிரினங்களிலேயோ அல்லாஹ் தான் படைத்த மற்ற படைப்பினங்களிலேயோ யாரை தேர்வு செய்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது முதலில் கல்வி ஞானத்தை தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பணி என்ன? மலக்குமார்களுடைய தலைவராக அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய பணி என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செய்தியை பத்திரமாக அதை ரிவைல் பண்ணாமல் அமானத்தாக எடுத்துட்டு வந்து நபிமாரிடத்தில் ஒப்படைப்பது. இந்த பணி அவர்களுக்கு இருக்கின்றது. இது ஒரு ஞானம். மற்ற எந்த மலக்குமாரிடத்திலும் இந்த சிஃபத்து கிடையாது. அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருந்த காலம் வரைக்கும், இறுதி நபி இருந்த காலம் வரைக்கும் அவர்கள் மட்டும்தான் இந்த பணியை செய்தார்கள். இப்லீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்லீஸ் அவன் ஜின் இனத்தை சார்ந்தான். அவன் உயர்ந்ததன் காரணம் கல்வி ஞானம் மட்டும்தான். கல்வி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கல்வியின் காரணமாகவே அவ்வளவு தூரம் உயர்ந்தான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தான் என்பதுதான் இப்லீஸ் உடைய. அப்ப கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். கல்வியை பொறுத்தவரை ஏன் கல்வியை பற்றி திருப்பி பேசணும் என்று சொன்னால், எப்பொழுது ஒரு முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வி ஒழுங்காக இருக்கின்றதோ, சரியான முறையில் இருக்கின்றதோ, அந்த காலமெல்லாம் அந்த முஸ்லிம் சமுதாயம் வீழ்ச்சி அடையாது. எப்பொழுது மார்க்க கல்வியை விட்டு, முக்கியமாக மார்க்க கல்வி, இஸ்லாத்தை பொறுத்தவரை மற்ற மதங்களைப் போல உலகத்திற்கும் மதத்திற்குமான வேறுபட்ட கல்வி கிடையாது. இஸ்லாமிய கல்வியை பொறுத்தவரை அந்த கல்வி மார்க்கம் உலகம் என்று பின்னி பிணைஞ்சிருக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தொழுகையிலே ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். மார்க்கத்தோட விஷயத்தை, தொழுகை சாதாரணமா ஒரு பரவலான தொழுகை எவ்வளவு நேரம் தொழுகை? 5 நிமிஷம், அதிகபட்சம் 5-7 நிமிஷம். ஆனால் மற்ற இதில் நீங்க பார்க்கும் பொழுது பல மணி நேரம் போகும். நம்ம மனிதர்களாக இருக்கும் பொழுது நமக்கு வேலைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கின்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒரு வணக்க வழிபாடை கூட நமக்கு செட் பண்ணி தரான்னு சொன்னான். அதிகமான நேரம் வைத்தால் நம்ம சோர்வாயிடுவோம், அதை செய்ய முடியாது. இதே ஒரு காரணமாக ஆக்கிக் கொள்ளுவோம். அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு லேசாக்கி தரான் அந்த விஷயத்தை. தொழுகைய ஒரு 5 நிமிஷம் போல, 7 நிமிஷம் போல, ஒரு நாள் முழுக்க ஒரு முஸ்லீம் தொழுகின்றார் என்று சொன்னால் அதிகபட்சம் 30 நிமிடங்கள் தான் தொழுகிறார். 30 நிமிடம் தொழுவார். 24 மணி நேரத்தில் 30 நிமிடம் தான். அதுவும் பிரிச்சு ஒரு 5ஆக பிரித்து நம்ம தொழுகின்றோம். இதுதான் இஸ்லாமுடைய கல்வி. இஸ்லாமிய கல்வி எல்லா கட்டத்திலும் இப்படிதான் இருக்கும். இது கல்வி ஞானம். மார்க்கத்தினுடைய சட்டங்களும் சரி, வழிபாடுகளும் சரி, மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் உயர்த்த வேண்டும். மார்க்கத்தினுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம உயர்ந்திருக்கணும். எப்படி தொழுகையில நம்ம முக்கியத்துவம் செலுத்துறோமோ, பள்ளிவாசலுக்கு வருகையில முக்கியத்துவம் செலுத்துறோமோ, அதே மாதிரி எல்லா கட்டத்திலும் நம்ம உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய உயர்வு அப்படி இருக்குதா? நம்ம வாழக்கூடிய பகுதியில, நம்மளுடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில நம்ம உயர்ந்து இருக்கிறோமா அப்படின்ற கேள்வியானது நமக்கு இருக்குது. நம்ம உயர்ந்து இருக்கிறோமா? பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறோமா? அதை மட்டுமே மெயினாக வச்சுதான் இருக்கிறோம். பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்களாக தான் இருக்கின்றோம். ஆனால் அதை சார்ந்து எல்லா கட்டத்திலையுமே உயர்ந்தவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஏன் இல்லை? ஏன் என்று சொன்னால், நாமும் மற்றவர்களைப் போல மார்க்கத்தினுடைய கல்வியையும் உலகத்தினுடைய கல்வியும் தனியாக பிரித்தது தான் காரணம். மார்க்கத்தினுடைய கல்வியும் உலகத்தினுடைய கல்வியும் தனித்தனியா, இது உலக கல்வி, இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாமா? ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பேங்க்ல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. முஸ்லீம் ஒருத்தர் பேங்க்ல வேலை செய்யறாரு. அவர் ஒரு பிகாமோ இல்லை அதை சம்மந்தப்பட்ட ஒரு பேங்கிங் ஏதோ படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறாருன்னு சொன்னா, பொதுவாகவே ஒரு பேங்க், ஒரு வங்கி என்பது எதனை மையமாக கொண்டு நடக்கும்? வட்டியை மையமாக கொண்டுதான் நடக்கும். வட்டியை மையமாக கொண்டுதான் அந்த பேங்குகளை இயங்கிட்டு வருது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்பொழுது ஒரு முஸ்லீம், நான் பேங்க்ல பணி செய்யறேன், நான் ஒரு வங்கியில பணி செய்யறேன், இது உலகம், அதே நேரத்தில் நான் 5 வேளையும் தொழுதுக்கிறேன், மார்க்கத்தினுடைய சட்டத்தையும் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் இது ஃபசாதுக்கான, குழப்பத்திற்கான அடையாளம்.
அவர் ஒரு பக்கத்தில் மார்க்கம் எதை தடுத்து கொண்டதோ அதையும் செய்து கொண்டிருக்கின்றார், ஒரு பக்கம் மார்க்கம் எது அனுமதித்ததோ அதையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது எப்படி? ஒரு புரிதலுக்காக, ஈக்குவேஷனுக்காக ஒரு மேக்ஸ்ல கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஒரு பிளஸும் மைனஸ் ஈக்குவேஷன் பண்ண அது மைனஸ்ல தான் போய் முடியும். என்றைக்கும் ஃபசாத் ஹலாலாக மாற முடியாது, ஹலாலாக ஆகாது. குழப்பம் குழப்பம் தான், ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். அப்பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் கல்வி எந்த அளவுக்கு முக்கியமாக, இதே போலதான் எல்லா விஷயத்திலையும். ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுனாலும் சரி, ஈஸியா ஒரே நைட்ல ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் தொடர்ச்சியா படிச்சுட்டு வராரு, இல்ல ஒரு காப்பி அடிச்சு எக்ஸாம் பாஸ் பண்றாரு, இவர்களுக்கு மத்தியிலும் வித்தியாசம் உண்டு. இதுல மார்க்கம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, இஹ்சான் இருக்கு. எப்படி ஈமான், ஒருத்தர் ஈமான் கொள்கின்றார் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டேன் ஈமான் கொள்கின்றேன் என்று சொல்ற போல இஹ்சான் ஒன்று இருக்கின்றது. இஹ்சான் என்னென்று சொன்னால் ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அந்த செயலில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாமலாம் நான் செய்யல. நம்ம தொழுகும் பொழுதோ நம்ம திக்ரு செய்யும் பொழுதோ அல்லாஹ் நம்மளை பார்க்காமல் இல்லை, அவன் நம்மளை பார்க்கின்றான். நம்மால் அவனை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த செயல் எப்படி இருக்கும்? என்னை ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஒரு விஷயத்த நான் செய்யறதை அவர் என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்று சொன்னால் அந்த செயல் எப்படி இருக்கும் நம்ம கிட்ட? இப்படிதான் இஸ்லாம் இப்படிதான் பிணைந்து எல்லா விடயங்களிலும் இருக்கின்றது. அப்பொழுது கல்வியை சுற்றி தான் எல்லா அமல்களும் எல்லா செயல்களும், இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களும் கல்வியை கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆரம்பம் கல்வியை கொண்டுதான், அவருடைய ஆரம்பம் கல்வியை கொண்டுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டி முடிக்கிறாங்க. காபாவை கட்டி முடித்து அவர்கள் ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க, ரப்பனா வபஅத்னா ஃபீஹிம் ரசூலன், எங்கள் இறைவா இந்த மக்களுக்கு நீ அனுப்பு, வபஅத் நீ அவர்களுக்கு அனுப்பு, ஃபீஹிம் ரசூலன் உன்னுடைய தூதர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு, மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சொன்னா உன்னுடைய வசனங்களை உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதக்கூடியவராக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கும் பொழுது முதல்ல நடந்த சம்பவம் என்ன? ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு சம்பவத்தோடு தொடர்பு கொள்ளும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இக்ரா என்று சொன்னார்கள், ஓதுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மானாபி பாரி, நான் ஓதக்கூடியவனாக இல்லை. இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா செய்யறாங்க? யா அல்லாஹ் அவர்களை நீ ஓதக்கூடியவராக அனு, அவர் ஓதும் உடைய வசனங்களை ஓதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஆரம்பித்தது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற வசனத்தை கொண்டுதான். முதல் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பித்தது அந்த வசனம் தான். இரண்டாவது ஒரு துவா செய்யும், வஅல்லிமுஹுல் கிதாப், உன்னுடைய வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும், அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். இதுக்கு அடுத்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் அப்படியே செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. வசனத்தை ஓதியது மட்டும் இல்லாமல் அந்த வேதம் அது எதற்காக இறக்கப்பட்டது, அதை யார் இறக்கினார், நாம் யார், நம்முடைய பர்பஸ் என்ன, நாம் எதற்காக இங்கே வந்திருக்கின்றோம், நம்மளுக்கு ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளில் நம்மளை அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரிப்பான் என்ற இந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இதன் காரணமாக அவர்கள் என்ன ஆனார்கள் என்று சொன்னால் பரிசுத்தமானார்கள். காஃபிர்களாக முனாஃபிகளாக இருந்த மக்கள் மூமின்களானார்கள், சஹாபிகளானார்கள், இஸ்லாத்தை உலகம் முழுக்க சேர்த்தார்கள். இந்த துவா அந்த காபாவை கட்டி முடிச்சுட்டு தனக்காகவோ தன்னுடைய பிள்ளைக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கேட்ட துவா என்பது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 3 விஷயத்தினாலதான் நான் வந்தேன் என்று சொன்னார்கள். ஹதீஸில் இருக்கின்றது. முதலில் என்னுடைய தாயுடைய கனவு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இஷாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இது துவா முதல்ல இருந்து வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இஷாரா, என்னுடைய தாயுடைய கனவு. இந்த 3 விஷயத்தினால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே தான் செய்தார்கள். அப்பொழுது இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது, இந்த ஆயத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய தாற்பயம், ரசூலுல்லாஹ் இந்த செயல்கள் எல்லாம் செய்தார்கள், இந்த எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதனுடைய ஆரம்பமானது எப்படி இருந்ததுன்னு சொன்னா கல்வியை கொண்டுதான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொலபல் இல்மு
தொலபில் இல்மி ஃபரீதத்துன் குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். மார்க்கத்தினுடைய ஞானத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அப்படி அவர் கற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவர் ஒரு பேர் தாங்கிய ஒரு முஸ்லீமாகத்தான் இருப்பாரே தவிர அவரால் அவருக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவரை சுற்றி உள்ள மக்களுக்கும் அவரை அறியாமலே அவர் ஏதோ ஒரு தீமையை செய்து கொண்டே இருப்பார். அதனால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் அவரும் பாதிக்கப்படுவார், அவரை சுற்றி உள்ளவர்களும் பாதிக்கப்படுவார். அப்ப கல்வி என்பது முக்கியம். மார்க்கத்தினுடைய கல்வி, அதை நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். மார்க்கத்தினுடைய கல்வி என்பது உலக கல்வி, மார்க்க கல்வின்ற இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல கிடையாது. உலக கல்வியும் இஸ்லாத்தினுடைய கல்வி இது எல்லாமே சேர்த்து தான். மார்க்க கல்விக்குள்ளே தான் உலக கல்வியும் வருகின்றது என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதன்படி நம்ம அமல் செய்யும் பொழுதுதான் அதற்கான ஒரு முழுமையான ஒரு வெற்றி நமக்கு தெரியும். இதை கூறி என்னுடைய முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன். நஹ்மதுல்லாஹுல் ஆதீம் வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ஜும்மாவுடைய நாளில் நம்ம ஒன்றாக இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றுதான் பிறந்தார்கள் என்று சொல்பவர்கள் உண்டு. பெரும்பாலும் அதிகமான கருத்து என்பது இன்றுதான் மரணித்தார்கள். ஆனால் இந்த மாதத்துல ஏதோ ஒரு நாளில் பிறந்தாங்க. முதலில் நாம் கல்வியை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம். முதல்ல கல்வி கற்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? கல்வியை ஒருத்தர் முதலில் கற்க படுகின்றார் என்று சொன்னார், அவர் ஏற்படக்கூடிய முதல் விஷயம் சோர்வு. வேற எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் அவருக்கு அந்த ஒரு சோர்வு வராது. மார்க்கத்தினுடைய கல்வியை அவர் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு சோர்வடைவார். அதற்கு காரணம் என்ன? ஈர்ப்பின்மை. மற்ற கல்வியில நம்ம கற்கிறோம் என்று சொன்னால், அந்த நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால், அதன் மூலயமாக நம்ம என்ன பெறுவோம்? ஊதியம் பெறுவோம். அந்த ஊதியத்தின் காரணமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். நம்ம நினைத்ததை நாம் செய்வோம், நம்ம விரும்பியதை செய்வோம். அதன் காரணமாக அதில் காட்டக்கூடிய அந்த ஆர்வம் என்பது மார்க்கத்தினுடைய கல்வியை நம்ம பேசும் பொழுதோ, அதை நாம் கேட்கும் பொழுதோ, அதனுடைய ரியாக்ஷன், நம்மளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். ஏன் என்று சொன்ன கிளாஸ் ஒன்று நடக்குது, ஒரு மக்தப் கிளாஸ் நடக்குது. அந்த மக்தப் கிளாஸ்ல பசங்க ஓதுறாங்க, பசங்க குரானை ஓதுகின்றார்கள். அந்த குரானை அதற்கு முன்னால சில உஸ்தாத்மார்கள் இருந்தார்கள். அந்த குரானை அவர்கள் ஓதும் பொழுது அவன் ஓதுறான் போறான், அந்த பையன் ஓதுறான் போறான். அப்படியே குரான்ல ஒவ்வொரு இதாக போய் ஒரு பல ஜுசு அந்த பையன் முடிச்சுட்டான். ஆனால் ஒரு நாள் நீ என்ன ஓதுற நீ அதை நம்ம உள்ள ஆழமாக பார்க்கும் பொழுது அவன் தவறாகவே இத்தனை நாளா ஓதிட்டு இருக்கான் குரானை. தவறாகவே இத்தனை நாளா குரானை ஓதி கொண்டிருக்கின்றான். குரானுடைய ஒரு வார்த்தை மாறியது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மாறும். நன்மை கிடைக்க வேண்டிய இடத்துல பாவம் கிடைக்கும், நன்மை கிடைக்க வேண்டிய இடத்துல பாவம் கிடைக்கும். அவன் இத்தனை நாளாக இவ்வாறு ஓதிக்கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பிள்ளையின் மீது மட்டும்தான் குற்றமா, இல்லை அவன் கற்றுக் கொடுத்தவர்கள் மீதும் குற்றமா? யார் பொறுப்பாவார்கள்? யார் பொறுப்பாவார்கள்? வளர்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எதனை போய் சேர்க்க வேண்டும். பின்பு அந்த பையனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு நேற்று நடந்த சம்பவம் தான். என்னன்னா, நீ என்ன ஓதுற, அது என்னன்னு கேட்டா தெரியல மிஸ். அப்ப எப்படி ஓதுற? அப்படியே ஓதிக்கிட்டே வந்தேன், இது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்கல, செஞ்சுக்கிட்டே வந்தேன். இப்படி கேட்கும் போதுதான் அவனுக்கு தெரிகின்றது, அது கடாசத்தை இருப்பான், அந்த இடத்துல ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும்ப்பா. அவன் ஒரு அலிஃப் நீட்டாமலே அப்படியே ஓதிக்கிட்டே போவான். பொறுப்பற்ற ஒரு சமுதாயம் எப்போ உருவாகும் என்று சொன்னால், பொறுப்பற்ற ஆசிரியர்கள் தலைமையாக ஏற்கும் பொழுது பொறுப்பற்ற ஒரு சமுதாயம் உருவாகும். நாம் எதற்காக அடிபட்டு கொண்டிருக்கின்றோம், எதற்காக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுடைய ஆசிரியர் சரியில்லை. உங்களுடைய ஆசிரியராக நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டீர்கள்? அந்த கேள்விக்கு தான் இப்ப வரணும். இன்னைக்கு ஆசிரியர் தானே இவ்வளவு பேர் இங்க வரும்போதே தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாலிடே, மீலாது நபிக்காவும் சேர்த்து டீச்சர்ஸ் டே. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம்.
நம்முடைய ஆசிரியராக நம்ம யாரை எடுத்துக்கொண்டோமோ அதுதான் நம்ம இடத்துல வெளியே வரும். நம்முடைய பக்கத்து ஒரு பொதுவாக ஒரு பையன் யாரை எடுத்துப்பான், வளர்ற பையன் யாரை எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால் அவனுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சினிமா நட்சத்திரையை ஆசிரியராக எடுத்துக்கொள்வார். இது இயல்பு. நல்லா ஒருத்தர் பேசுறாரு என்று சொன்னால் அவருடைய ஆசிரியராக எடுத்துக்கொள்வார். அவனுக்கு பார்க்க எது ஃபேண்டசியா, உண்மைக்கு மாத்தமாக ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்ப வைக்கிறாரோ அவர்களை ஆசிரியராக எடுத்துக்கொள்வான். ஆனா ரியாலிட்டியை பேசுறவங்கள அவன் வெறுப்பான ஆரம்பத்தில். அதை பத்தி அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவர்களை ஆசிரியராக எடுத்துக்கொள்வான். நாம் ஆசிரியராக எடுத்துக்கொள்வதில் தகுதியானவர்கள் யார் என்று சொன்ன, முஸ்லீமாகவும் சரி முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் சரி, நாம் ஆசிரியராக எடுத்துக்கொள்வதில் தகுதியானவர் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இதில் நாம் உறுதியாக நாம் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய ஒருவரும் கூட வாழ்வில் தோல்வி கண்டதே இல்லை, தோய்வும் கண்டதே இல்லை. எந்த ஒரு கட்டத்திலுமே அவங்களுக்கு தோல்வி வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள், இறந்த நாள், நாங்கள் அதற்காக மீளாதற்காக நாங்கள் விடுமுறை கூட இருக்கிறோம், இல்லை ரசூலோட பிறந்த நாளுக்காக நாங்கள் நோன்பு இருக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். எது செய்த தாண்டை போகுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே செய்யும். தொழுவுங்கள் என்று சொன்னார்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக பிற படைப்பினங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள், பெண்களை மரியாதையோடு நடத்துங்கள் என்று சொன்னார்கள், பெண்களுக்கு கல்வியை கொடுக்க சொன்னார்கள், வறியோருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள், குடும்பத்துடன் சேர்ந்து வாழும் என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன விஷயத்திலெல்லாம் நாம் செய்கின்றோமா? இந்த நாளை நாம் சிந்திக்கணும். அவர்கள் வந்தது இதற்காகத்தான். அவர்கள் எதற்காக வந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவே அவர்கள் கபூல் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை வைத்தது கபூல் ஆக்கினான். இந்த வேதத்தை எடுத்துரைத்தார்கள், மக்களுக்கு அறிவை கொடுத்தார்கள், எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. இறுதியாக ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் அல்லாஹ் அவங்களுடைய செயல்கள் அனைத்தையும் விசாரிப்பான் என்று சொல்லி இந்த உலகை விட்டு இன்றைய நாளில் தான் விடை பெற்று சென்றார்கள். நம்ம இங்கிருந்து என்ன விளங்கணும்? நாம் கற்ற கல்வியை முக்கியமானது, கல்வி முக்கியமானது. கல்வியை விட்டு நாம் பாரதூரமா இருந்துட முடியாது. அதே நேரத்தில் நம் கல்வியை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அதற்கான நேரத்தை நாம் செலவிட்டு தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்றான், உங்களில் யாரை உயர்த்துவேன் என்று சொன்னால் கல்வி ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்களை தான் நாம் உயர்த்துவோம். கல்வி தானே, அதுவும் மார்க்க கல்வி தானே, அதற்காக ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நடக்கக்கூடிய என்ன சொல்லுவீங்கன்னா, 8 மணி நேரம் கிளாஸ் நடக்கிற இடத்துல ஸ்கூல்ல போய் ஒரு 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டி கூட சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு அரை மணி நேரம் மதரசாக்கு பசங்களை அனுப்பணும்னு சொன்னா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எங்க மக்தப்லயும் நடந்தது. ஒரு பையனுக்கு கை உடைஞ்சிருக்கு, 2 மாசமா மதரசாக்கு வரல, ஆனா 2 மாசமா ஸ்கூலுக்கு போனான். 2 மாசமா அந்த பையன் லீவ் எடுக்கல, ஸ்கூலுக்கு போனான். இப்பொழுது யார் மேலே நாம் குறை சொல்லுவது? என்னை சுத்தி இருக்க அரசியல் சரியில்லை, என்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, தலைவர்கள் சரியில்லை, அதெல்லாம் நாம் சரியில்லை, நாம் நம்முடைய இறைவனுக்கு கட்டுப்படவில்லை, அந்த கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை நாம் காட்டவில்லை, அதற்கு எதை விதைத்தோமோ அதை நாம் இப்ப எடுத்துக் கொண்டிருக்கோம். பிறர்களை குறை சொல்வதை விட்டும், பிறர்கள் மீது குற்றச்சாட்டத்தை வைப்பதும் நம்ம கொஞ்சம் தவிர்த்திருக்கணும். நாம் இந்த நாளில் இங்கிருந்து போகும்பொழுது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம். கல்வி முக்கியமானது. மார்க்க கல்வியும் உலக கல்வியும் தனித்தனி கிடையாது, அது இரண்டும் ஒன்றுதான். மார்க்க கல்வியை கற்றால் தான் உலக கல்வியில் எதை கற்கணுமோ அதை கற்பிப்போம், அதை நம்ம கற்பிப்போம். அதனால நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் நாமும் எதை கற்கிறோம் தெரியாம கற்றுக்கொண்டு இருப்போம். நம்முடைய சிலபஸ் பொதுவாக பாருங்களேன், ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும், அந்த 5 சப்ஜெக்ட் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அதுல இருந்து நம்ம ஒரு 2 டிஃபரெண்ட் ஆகி 11th 12th ஒரு சப்ஜெக்ட் மாறுவோம், அதுல இருந்து ஒரு டிகிரி மாறுவோம். அதுல சம்மந்தப்பட்டு தான் வேலைக்கு போவாங்களான்னு கேட்டா இந்தியாவில் அந்த பர்சன்டேஜ் டிஃபரெண்ட். அவர் படிச்ச படிப்புக்கே வேலைக்கு போக மாட்டார். யாரோ ஒருத்தர் நமக்கு எதை இன்சிஸ்ட் பண்றாங்களோ அதை கற்றுக்கொண்டு அதுதான் சரியான கல்வி என்று நம்ம போய் கொண்டிருக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை. ஒரு சின்ன இந்த உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு 5 அப்துல்லாக்கள் இருக்காங்க பெரியவங்கள, இஸ்லாத்துல 5 அப்துல்லாக்கள் இருக்காங்க. அந்த 5 அப்துல்லாக்களுடைய விஷயங்களும் வேற. முதல்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் எழுதினாங்க குர்ஆன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எழுதினாங்க, அப்துல்லா இப்னு உமர் எழுதினாங்க. இப்படி சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனி பிரிவுல இருந்தாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து போர் செய்யணும்னு சொல்லி அவங்களுடைய தாய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனுக்கு போர் செய்யணும் ஆசையா இருக்கு, அவங்க ஜிஹாதுக்கு அனுப்புங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறேன். அன்ஃபிட்டா இருக்கா போலாமா? வேண்டாம், அப்போ வேணாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, உனக்கு கல்வி கற்கிற அந்த இது இருக்குதா? இருக்கு, நான் கற்றுப்பேன். பல மொழிகளை கற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்தில் குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில்
வழிபட்டார்கள், குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். சாதாரண விஷயம் இல்லை. 6236 வசனங்கள், பல நேரத்தில் பல வசனங்கள் இறங்கியது, பல ஜுசுக்கள், பல சூறாக்கள், 114 சூறாக்கள் இருக்குது குர்ஆன்ல. இத்தனை சூறாக்கள்ல எங்கெங்கே இறங்கிய வசனத்தை ஒரு வசனத்தை மாற்றி அமைத்தா கூட அதனுடைய பொருள், இடம் எல்லாமே மாறிடும். அதை ஒருவர் செய்து காட்டினார் என்று சொன்னால் கல்வி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது. அப்போ நமக்கு எது வருமோ, நமக்கு எது தெரியுமோ, முதல்ல கல்வி கற்கும்போது நமக்கு எது வருமோ அதை கற்றுக்கணும். அதை கற்றுக்கொண்டு நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் என்ன ஒரு பயனை செய்ய முடியுமோ அதை செய்யணும். இது ரெண்டு தானே ஒரு கல்வியுடைய முக்கியமான எண்ணமாக இருக்க வேண்டும். எந்த ஒன்றை செய்த பொழுதிலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கினான் என்று உள்ள அச்சத்தோடு செய்தோம் என்று சொன்னால், நீங்க அதை தப்பான வழியிலேயே ஆரம்பிச்சோன்னா அல்லாஹ் சரிப்படுத்துவான். அல்லாஹ் சரிப்படுத்துவான். அதுக்கு அல்லாஹ் போதுமானவன். என்ன பண்றோம் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு வழியில போவோம். ஆனால் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பானவன். அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்துவான். ஆனால் உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணம் எல்லாம் அல்லாஹ் என்ன பார்க்கறான்னு இருக்கும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில பாரபட்சம் காட்ட, வேற எதுல வேணாலும் பாரபட்சம் காட்டிக்கோங்க, கல்வியில பாரபட்சம் காட்டாதீங்க. யார்கிட்ட கற்றுக்கொள்றோமோ அதுலயும் பாரபட்சம் காட்டாதீங்க. யார்கிட்ட கற்கிறோன்றது முக்கியம், எதை கற்கிறோன்றது முக்கியம், அதை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அதை விட முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்காக யாரும் வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை அறியாமலே இந்த சமுதாயம் மாறும். அதற்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம் சகோதரர்கள், நம்முடைய சகோதரத்தில் ஒத்துமையாக இருங்கள். கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள். கல்வியை முன்வைத்து இந்த சமுதாயம் வளர்ந்தது, இத்தனை நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, இனியும் வளரும். இந்த கல்வியில் பாரபட்சம் காட்டாதீர்கள். எல்லாமல் அல்லாஹ் நம்முடைய மேலான அந்த குர்ஆனுடைய ஞானத்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வசனங்கள், எந்த விஷயங்களை நமக்கு சொன்னார்களோ அவருடைய விளக்கத்தையும் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்வானாக, கற்றுக் கொடுத்து தருவானாக. அதே நேரத்தில் அதை பின்பற்றி வாழக்கூடிய நசீவு நமக்கு தந்தவர்கள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.